ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் டாப் 5 டைம் டிராவல் மூவிஸ்க்கான பார்ட் 3 லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் மற்ற 2 வீடியோஸை பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். 5மே தமிழ் டப்டு மூவிஸாக எடுக்க ட்ரை பண்ணோம். கிடைக்காதனால தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ்னு தான் இந்த லிஸ்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்க மூவி டைம் கட். இந்த படத்தோட டைரக்டர் ஹேனா மெக்பர்சன். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே கதைக்களம் ஏப்ரல் 16, 2003 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல ஒரு மாஸ்க் போட்ட கில்லர் நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்கான். அதுல சம்மருங்கிற ஒரு பொண்ணும் இறந்து போயிடுறா. இப்ப கதைக்களம் 2024 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. சம்மரோட சிஸ்டரான லூசிங்கிற நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ஒரு கட்டத்துல ஆக்சிடென்டலா 2003க்கு அவங்க சிஸ்டர் இறக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடியே டைம் டிராவல் பண்ணி போயிடுறாங்க. போனது மட்டும் இல்லாம தன்னோட சிஸ்டரை அந்த கில்லர் கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இறுதியா அவங்க நினைச்ச மாதிரியே தன்னோட சிஸ்டரை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறதா படத்தோட கதை. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அந்த கில்லர் யாருங்கிறத கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுவுமே ஒரு சிலருக்கு ப்ரெடிக்டபிளா தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ்லாம் பெருசா எதுவுமே இல்லாம ஃபிளாட்டா தான் மூவ் ஆகும். படத்தோட டியூரேஷனே வெறும் 1.5 மணி நேரம் தான். ஸோ பெருசா எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒன் டைம் பார்க்குற மாதிரியான ஒரு டைம் டிராவல் மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி 57 செகண்ட்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் ரஸ்டி கண்டிஃப். இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஒரு பிளாகரா இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோக்கு ஒரு ரிங் ஒன்று கிடைக்குது. அந்த ரிங்கை வச்சு பிரசன்ட்ல இருந்து 57 செகண்ட்ஸ் பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ண முடியும். இந்த ரிங்கை வச்சு ஹீரோ தன்னோட சிஸ்டர் டெத்துக்கு காரணமானவங்கள ரிவெஞ்ச் எடுக்க நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் நினைச்ச மாதிரி ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. எட்வின் சார்லஸ் டப் எழுதின லூசிஃபர்ங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துல ஹீரோ அந்த ரிங்கை யூஸ் பண்ற சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காவே பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேவை இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே இந்த படம் நல்லா வந்திருக்கும். பட் ஓவராலா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம ஒன் டைம் பார்க்குற மாதிரியான ஒரு மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்ல விஆர் ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி ஹாட் டப் டைம் மிஷின். இந்த படத்தோட டைரக்டர் ஸ்டீவ் பிங். இந்த மூவி 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஆடம், லூ, நிக்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 3 பேரு கூட ஜேக்கப்ங்கிற இன்னொரு நபருமே சேர்ந்துடுறாரு. ஒரு கட்டத்துல அந்த ரூம்ல இருக்கிற ஒரு ஹாட் டப்ல 4 பேருமே குளிக்கிறாங்க. அப்ப அன்எக்ஸ்பெக்டடா 4 பேரும் டைம் டிராவல் பண்ணி 1986க்கு போயிடுறாங்க. அங்க போய் இவங்க என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்றாங்க, இறுதியா பிரசன்ட்டுக்கு திரும்ப வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல லீட் கேரக்டர்ஸ்ல வர எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்துல வர எல்லா காமெடி சீன்ஸுமே சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான டைம் டிராவல் மூவி. ஆனா இந்த படம் தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இருந்தாலும் ஓகேங்கிறவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி வில் யூ பி தேர். இந்த படத்தோட டைரக்டர் ஜி ஹியாங் ஹாங். இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ ஒரு சர்ஜனா இருக்காரு. இவருக்கு கேன்சர் இருக்குது. இன்னும் 6 மாசத்துல இறந்து போயிடுவாரு. இப்படி இருக்கிறப்ப ஹீரோக்கு ஒரு 10 டேப்லெட் கிடைக்குது. அதுல ஒரு டேப்லெட்டை போட்டதுமே 30 வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போயிடுறாரு. அங்க தன்னோட யங்கர் வெர்ஷனையுமே ஹீரோ பாக்குறாரு. அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆனா அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக 2 பேருமே களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் கதையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. லீட் ரோல்ஸ்ல நடிச்ச எல்லாருமே ஒரு யதார்த்தமான நடிப்பையை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேவும் எங்கேயுமே போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்காவே நகருது. படத்துல வர எமோஷனல் மூமெண்ட்ஸ்மே ஆடியன்ஸ்க்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். படத்தோட சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்குமே கதைக்கு தேவையானதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதோட படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி டேஜாவு. இந்த படத்தோட டைரக்டர் டோனி ஸ்காட். இந்த மூவி 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு கப்பல்ல மிகப்பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகுது. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இதை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக FBI-யோட நம்ம ஹீரோ சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு. ஒரு தருணத்துல ஒரு பொண்ணோட பாடியை ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. அந்த பொண்ணு இந்த பாம் பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டா, கொன்னவன் மாட்டிக்க கூடாதுன்னு அந்த பாடி எடுத்துட்டு வந்து இங்க இறந்த மாதிரி செட் பண்ணிருக்கான்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் FBI கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதை யூஸ் பண்ணி 4 நாள் 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பார்க்கலான்னு சொல்றாங்க. இதை யூஸ் பண்ணி அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க நம்ம ஹீரோவே களமிறங்குறாரு. இறுதி அதில் என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதா படத்தோட கதை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட். இப்ப பார்த்தாலுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்டா இருக்கும். அதை விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளே மூலமா நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஹீரோவா வர டென்ஷல் வாஷிங்டன் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. சினிமோட்டோகிராஃபரோட கேமரா ஆங்கிள்ஸும் மியூசிக்கும் மூவி சீன்ஸை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த படமும் தமிழ் இல்ல, இருந்தாலும் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. ஸோ டோன்ட் மிஸ் இட். அவ்வளோதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.